நேற்று நைட்டு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா மீனை பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரியாது, சமைச்சு சாப்பிட்றதோட சரி. இந்த மீன் வந்து பீஸ் பீஸாக சிக்கன் மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த மீன் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மீன் வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, முள்ளே இருக்காது. அதே மாதிரி குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து பால் நல்லா ஊறும். அதனால் எங்கள் ஊர் நாளெலாம் இந்த மீனை வந்து குழம்பு வச்சு அடிக்கடி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மற்ற மீன் மாதிரி இருக்காது, இந்த மீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்து வச்சாச்சு. தனியாக மீன் வறுக்கிறதுக்கு தனியாக மிளகாத்தூள் மல்லித்தூள் என்னென்ன மசாலா போட்டு பெரட்டணுமோ பெரட்டி வச்சு குழம்பும் வச்சாச்சு. 2 பேர் 2 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு எதுக்கு நான் ஒரு ஆண்டா குழம்பு வச்சேன்னு தெரில. எந்த ஊருக்காரங்க சாப்பிட போகிறான்னு தெரில. அடுத்து 3 நாளைக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு தான். சில பேர் மாங்காய்லாம் வெட்டி போட்டு வைப்பாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்புல காய்க்கு பதிலாக மீனை தூக்கி போட்டோம்னா அதான் மீன் குழம்புன்னு எங்கள் ஊர்லேருந்து சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு டெக்னிக் தெரிஞ்சாலே போதும், இருக்கிற எல்லா குழம்பும் நம்ம வச்சு முடிச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? ஓகே, பாய், டாட்டா.